வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இது தெரிந்து கொள்வோம். இன்னைக்கும் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த உலகத்திலே அதிகமா யார் மொபைல் போன்ஸ் வச்சிருப்பாங்க? உங்ககிட்ட எவ்வளவு மொபைல் இருக்கும்? 1 2 3 சரி ஓகே 4 வச்சுக்கோங்க. உங்க ஃபேமிலியும் கணக்கெடுத்து பார்த்தா கூட ஒரு 10 மொபைல் வச்சிருப்பீங்களா? ஆனா இந்த உலகத்திலேயே 3615 மொபைல் போன் வச்சிருக்கிற ஒரே ஆள் அப்படின்னா அது பெர்னாண்டஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய வீட்டில் பார்த்தா முடியும் எல்லா டைப் ஆஃப் மொபைல்ஸும் இருக்கும். அதுல குறிப்பா ஒரு மாடல் வச்சுக்கோங்க, அந்த மாடலே மல்டிபிள் கலர்ஸ்லாம் வந்திருக்கும் இல்லையா? அப்படிலாம் கலர் கலராக வாங்கி வச்சிருக்காரு. பட்டன் ஃபோன்ல இருந்து டச் ஃபோன் வரைக்கும் எல்லாமே வச்சிருக்காரு. இதுல அதிக அளவுல வர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய மொபைல்ஸ் தான். எல்லாத்தையும் அவர் தொடர்ந்து சார்ஜ் போட்டு பராமரிச்சு வேற வந்துகிட்டு இருக்காரு. பெரிய விஷயம் தானே. ஒரு ஷூவை ஒலிம்பிக்ஸ்லயே வந்து பேசாம பேன் பண்ணிடலாமா அப்படின்னு நினைச்சாங்களாம். அந்த மாதிரி ஒரு ஷூ இருக்கு பர்டிகுலர் பிராண்ட்ல. அந்த பிராண்டை நான் சொல்ல விரும்பல, பட் ஆனா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிராண்டு, அதாவது அந்த ஷூவை போட்டு எந்த அத்லெட் ஓடினாலும் சரி அவங்களுடைய ஸ்பீட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால எக்கச்சக்கமான மெடல்ஸை ஜெயிச்சு குவிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். என்னப்பா மேட்ரு அப்படின்னு பார்த்தா எல்லாமே அந்த ஷூல தான் இருக்கு. ஏன்னா அதோடைய மிட் சோல் இருக்கு இல்லையா, அந்த சோல்ல ஒரு தனி கம்ப்ரெஷன் இருக்கும். அது நம்ம காலுக்கும் கிரவுண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்ல ஒரு எனர்ஜி ஃபோர்ஸா உருவாக்குதான். ஸோ அதனால அவங்களுடைய ஃபாஸ்ட் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஷூவை போட்டு யார் ஓடினாலும் சரி அவங்களால அவங்க ஓடுறதை விட ஒரு மடங்கு அதிகமான ஸ்பீட்ல ஓட முடியுமா? இதனால தான் நிறைய குளறுபடிகள் ஏற்பட்டு இருந்துச்சு. பேசாம பேன் பண்ணிடாம ட்ரை பண்ணாங்களாம். சரி எதுக்கு பேசாமல் அந்த சோலோட சைஸை கம்மி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சைஸை கம்மி பண்ணி இப்போ வரைக்கும் அந்த பிராண்டு நிலுவையில் தான் இருக்குது. இந்த உலகத்திலே பார்த்தோம்னா நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கு இல்லையா? அந்த எல்லா கெட்ட பழக்கங்களில் உயிரை இழக்கிறவங்களை விட ஸ்மோக்கிங் பண்ணி உயிர் இழக்கிறவங்க தான் ரொம்பவே அதிகம் அப்படின்ற மாதிரி இப்போ புதுசாக ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? கெட்ட பழக்கம் அப்படின்னாலே அதுக்கு அடிமையாயிடுறோம், அதனாலே அப்படியே இறப்புகள் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாத்துலேயுமே இறப்பு உண்டு தான், ஆனால் அதிக அளவில் இறப்பு நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்மோக்கிங் தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்கன்னா உடனே இந்த விஷயத்த சொல்லுங்க. எங்க அம்மா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் ஒரு படத்துல சொல்ற மாதிரியே ஜாப்பனீஸ்ல இப்போ வரைக்கும் ட்ரெடிஷனாவே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆடு கோழி வளர்க்கறது கிடையாது, மனுஷங்களை அவங்க பெருசா வளர்க்கறதே இல்லையா. அதாவது குழந்தைகளை வளர்க்கறதுல அவங்க இன்ட்ரெஸ்டே காட்டுறது இல்லையா. ஒன்லி வந்து டாக்ஸ் கேட்ஸ் இதை தான் அதிகமாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. பெட்ஸ் அனிமல்ஸுக்கு எப்பவுமே அவங்க அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னும் அதுக்காக நிறைய லெவலில் செலவு பண்ணுறாங்க. இந்த உலகத்திலே இப்படி பண்ணக்கூடிய ஒரே ஒரு இடம் அப்படின்னா அது ஜப்பான் மட்டும்தான். அவங்க ஜாப்பனீஸ் மட்டும்தான் அவங்க கல்ச்சர்லேயே அதை பண்ணிட்டு இருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க குழந்தைய வளர்க்கவே மாட்டேங்கிறாங்க. ஒன்லி டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் தான். எப்படி அங்கிருந்து தப்பிச்சு வந்தவங்க யாராவது நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா இங்கே பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. வீட்டில் நம்ம ஊதுபத்தி சாம்பிராணிலாம் ஏற்றுறோம் இல்லையா, ஆனால் வென்டிலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் அந்த மாதிரி ஸ்மோக் அதிகமாக வர விஷயங்களை பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதனால கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் நம்மளுடைய உடம்புக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான். ஸோ அதனால் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வென்டிலேஷன் கிடைக்குமோ, அதாவது டோரு ஜன்னல் இதெல்லாம் திறந்து விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பூஜை பண்ண ட்ரை பண்ணுங்க. அதிக அளவில் உங்கள் வீட்டில் ஸ்மோக் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கோங்க. என்னதான் வந்து நம்ம இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ஃப்ரேக்ரன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதுலயும் பிரச்சனைகள் வரதான் செய்யுது. ட்ரூ சீரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னன்னா அந்த சீரமை யாராவது உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா உடனே அவங்க உண்மையெல்லாம் கக்க ஆரம்பிச்சிருவாங்களா. இதே மாதிரி ட்ரூ பூத்னு ஒன்று இருக்கு. அந்த பூத்துக்குள்ள போனாங்கன்னா உடனே அவங்க உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா. இப்படி நிறைய கார்ட்டூன்ஸ்ல பார்த்துருப்போம், ஏன் நிறைய படங்கள்ல கூட பார்த்துருப்போம். அண்ட் அதே மாதிரி ஒரு கேஸ் இருக்கு, ட்ரூத் கேஸ். அதை நம்ம மூக்கில் வச்சோம்னா அதை சுவாசிச்ச உடனே உண்மையெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு. அப்படி ஒரு விஷயமே கிடையாது. உண்மையை வாங்கணும் அப்படின்னா அது அவங்களா சொன்னதான் உண்டு, இல்லை போட்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சீரம் பயன்படுத்தியோ இல்லை மெடிக்கல் ரீதியாவோ உண்மையை வர வைக்கிறதுக்கு எந்த ஒரு மெடிசனுமே கிடையாது. ஆக்சுவலாக படத்துடைய கதைக்காக வேணா அதை சொல்லியிருக்கலாம், உண்மையிலேயே அது இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is Bye from Vijay. Take care.